வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, விருச்சிகம் ராசிக்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய காலமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில். மறந்திருந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அது ஞாபகத்தில் வரும். அது சொந்தமாக ஒரு முக்கியமான முடிவு கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஒரு ஃப்ரெண்டோட ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த ஹெல்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் மென்டல் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். கவலை கொஞ்சம் வரும், அதை தவிர்த்துக்கோங்க. மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதில் நீங்கள் சமாளித்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் சமமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சவாலும் இருக்கும், அதை நீங்கள் சமாளித்து ஜெயிச்சிருவீங்க. அப்படியான வாய்ப்பும் கலந்து இருக்கிறது தான் இந்த வாரம் உங்களோட ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம். புதிய பொறுப்பும் வரும். அதை நீங்கள் திறமையாக சில நேரங்களில் செஞ்சு நீங்கள் எல்லாரோட பாராட்டியும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மறைமுகமாக ஒரு நல்ல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு வேலை பற்றி ஏதாவது ஒரு யோசனை இருந்ததுனாலும் அதை பற்றி சின்ன சின்ன உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வேலை முடிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே இருக்கும். பட் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கொஞ்சம் டிலே மட்டும் இருக்கும். அதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் தொடர்பாக பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு மிதமான முன்னேற்றம் இருக்கிற வாய்ப்பாக தான் இருக்கும். சின்ன சின்ன வருமானங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழைய பேலன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லைன்னா ஃபேமிலியில் சின்னதாக செலவு ஏதாவது கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பணம் தொடர்பான ஏதாவது ஒரு முடிவு செய்கிறீங்கன்னா அதில் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கவனப்பட்டு நிதானமாக முடிவு எடுத்துக்கோங்க. அது வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு ஹெல்ப் செய்வாங்க. அந்த ஹெல்ப்பை உபயோகப்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும். ஒரு இம்பார்ட்டண்ட்டு டிஸ்கஷன்லாம் கூட நீங்கள் உங்களோட ரிலேஷன் கூட செய்வீங்க. அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பொறுத்தவரையில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது நீங்கள் பேசிக்கிட்டீங்கனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் நிதானமாக பொறுமையாக பேசுனீங்கனாலே அது பேலன்ஸ் ஆகிக்கும். அந்த பேச்சுவார்த்தை உங்களை நல்ல டெவலப்மெண்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஒரு ஆழமான சிந்தனை, கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு யோசனை பண்ணுவாங்க. அது சில நேரங்களில் இவங்களுக்கு ஒரு ஆன்மீக ஈர்ப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவிலுக்கு போகலாம், அமைதியாக உட்காந்து தியானம் செய்யணுன்ற ஒரு யோசனை கூட வரும். அது உங்களுக்கு ஒரு நல்லது தோன்றுறது. அது நீங்கள் செயல்படுத்துங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குரு மாதிரி ஒருத்தர் உங்களோட சுப்பீரியர் மேலே இருக்கவங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பாடி டயர்டு கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பிளட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் வர்றதுக்கும் மனசு அழுத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அது பார்த்திங்கன்னா உங்களோட தூக்கம் குறைக்கிறதுனால வர்றதானதாக இருக்கும். தூங்குறது நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் தூங்குகிற டைம் வீணாக்கிடாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது உங்கள் வளர்ச்சிக்கு அதிகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஒரு லக்கியான நாளாக இருக்கும். அந்த 2 நாள் உபயோகப்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்கள் எதுக்காக இருந்தாலுமே. அதிர்ஷ்டமான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அதாவது நம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலர் பொறுத்த வரைக்கும் ரெட்டும் மெரூன் கலரும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். அதிகமாக உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த கலர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு அப்படி இல்லைன்னா ஹனுமன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக காரணமாக இருக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.